ஐலி என்ன சொல்ற? அக்காவும் உள்ள விடலையா? அண்ணியும் பாவம் சிவா. நீயும் என்ன வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. கடைசியா சொல்ற ஐலி, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருந்தா இந்த வீட்டு பக்கம் தயவு செஞ்சு நீ வராத. போயிடு இங்க இருந்து. நம்மளால அவங்க ரொம்ப சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களே அங்கிருந்து என்ன போக சொல்லிட்டாங்க. சங்கரி, என்ன மன்னிச்சிடு. நான் யார பார்க்கணும்னு இத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தும் என்னால அவனை ஏத்துக்க முடியல சங்கரி. நம்ம பையன் சிவாவை நானே வீட்டை விட்டு போக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சங்கரி. அதுக்கு என்ன காரணம்னு என்னால சிவா கிட்ட சொல்ல முடியல. ஆனா உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம்தான். பாவம் பாவம் சிவா. இத்தனை வருஷமா அனாதைன்ற பேரோட வாழ்ந்துகிட்டு இருந்த அவனுக்கு நான் இன்னும் பெரிய காயத்தை கொடுத்துட்டேன். என்னோட இந்த தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. அது எனக்கு தெரியும். கடவுள் இதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஐலி, வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் சிவா, நீங்க போய் சாப்பிடுங்க. இங்க பாரு, அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னால வெளியே போயும் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. அதனால நானே உப்புமா பண்ணியிருக்கேன். ஐயா அதுல தானே எக்ஸ்பர்ட். உனக்கு தான் நான் சமைக்கிற உப்புமா ரொம்ப பிடிக்குமே. வா சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் பசிக்கல? நம்ம தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. இங்க பாரு, எனக்கு பசிக்குது. அப்ப உனக்கும் பசிக்கணுமே. பசிக்குதுதான், ஆனா எனக்கு சாப்பிட தோணல சிவா. பாவை சாப்பிட்டாலா என்னன்னு தெரியாம அவளை பார்க்காம என்னால எதையுமே நிம்மதியா செய்ய முடியாது. பாவம் அந்த குழந்தை என்னால இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளே. நாளைக்கு எப்படியாவது அவளை பார்த்து பேசணும். அப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த நேரத்துல நான் ஏன் திடீர்னு இங்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சொன்ன டைம் முடிஞ்சதால நீங்க தானே அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்க உங்களை பார்க்க வரலாம்ல. நான் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். சிவா, நீ வரும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்னு ஞாபகம் இருக்கா? யாரு உன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தியே. அத நான் உன் அக்காங்கிற முறையில என் மேல இருக்கிற பாசத்துல தானே அப்படி நீ சொல்லிட்டு வந்த. அதே மாதிரி நானும் உன்னை என் தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி யோசிச்சுதான் என் தம்பியோட வீட்டுக்கு நான் உரிமையோட வந்திருக்கேன். இந்த அக்கா இங்க இந்த வீட்ல தங்கிக்கலாமா? என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம இருக்க. அக்கா, என்னக்கா நீங்க?
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, இது உங்க வீடுக்கா. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நீங்க என் கூட ஒரே வீட்ல. அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. இது வரைக்கும் நீ அந்த வீட்ல எவ்வளவோ கஷ்டத்தை சகிச்சுட்டு இருந்திருக்க. அதெல்லாம் எனக்காக தானே. அப்படி இருக்கும்போது என்னால மட்டும் நீ அங்க இருக்கிற ஆளுங்களால கஷ்டப்படுறத எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னு தான் நானே உன்னை அந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். சாரி. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐலி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. விடு. அதான் நானே இங்க வந்துட்டேன்ல. இனிமே நாம 4 பேரும் ஒண்ணா இருப்போம். பாவை குட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயோ, இன்னும் சாப்பிடலையா? என்னக்கா? இப்பதான் அவ ரெக்கவர் ஆனா சிவா. உடனே நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்களும் என்ன சாப்பிடலையா அண்ணே? அப்ப காலையில இருந்து யாருமே சாப்பிடலையா? இப்பதான் ஐலி சாப்பிடாம பாவையை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்கக்கா, போலாம். வாங்க அண்ணே, வாங்க. போய் சாப்பிடலாமா? போலாமா? செல்ல குட்டி. அக்கா, வாங்கக்கா. என்னக்கா, எப்படி நம்ம கை பக்குவோம்? சும்மா சொல்லக்கூடாது சிவா. இந்த உப்மாவுக்கு ISI சர்டிபிகேட்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பாவை, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. அண்ணி பாவம், அவங்கள நம்பலனா வேற யாரதான் நம்புவாங்க? அந்த வீட்ல அக்காவுக்கு கெடுதல் நினைக்கிறது யாரா இருக்கும்? எதுக்கு அவங்க அப்படி நினைக்கணும்? அங்க எல்லாரையும் அக்கா நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன? அதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட அன்னைக்கு இப்போதைக்கு இருக்கிற ஆறுதல் நாம தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐலி, இன்னும் தூங்கலையா? அண்ணி, இதோ தூங்க போறோம் அண்ணி. ஆ